அன்பான மக்களே, நம்மளோட மகாநதி ரைட்டர் பாரி சார் இருக்காங்க இல்லையா? அவங்க வந்து கண்டிப்பா நான் நெனச்சிட்டு இருந்தேன், என்னடா ஒண்ணுமே பேசாம இருக்காரே! பயங்கரமா போயிட்டுருக்கு சீரியல்ல அப்டின்ட்டு. கண்டிப்பா இன்னைக்கு வந்து அவர் பேசியிருக்காரு. என்ன அப்டின்னா, தாத்தாவுக்கும் விஜய்க்கும் போற கான்வர்சேஷன் இருக்கு பார்த்தீங்களா? ஆல்ரெடி முன்னாடி ஒரு 2 தடவ பேசியிருப்பாங்க. அதே மாரி இன்னைக்கும் நடந்த எபிசோட்ல வந்து பயங்கரமா வந்து இருந்தது. தாத்தாவுக்கும் விஜய்க்குமான காம்பினேஷன் வந்து அவ்வளோ அழகா கொண்டு போறாங்க அப்டிங்கிறது வந்து அவர் வந்து எடுத்து சொல்லியிருக்காரு. இன்னைக்கு டெலிகாஸ்ட் ஆனதுக்கப்புறமா அவர் வந்து என்ன ஃபீல் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறத அவர் வந்து நம்மளுக்கு ஷேர் பண்ணியிருக்காரு. விஜய் வந்து கண்டிப்பா ஹீரோ மெட்டீரியல் அவ்வளோ அழகா நடிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லி பாராட்டியிருக்காரு. அதுக்கப்புறமா வந்து நம்ம தாத்தா வந்து இந்த ஸ்டோரி அவர் வந்து இந்த கதை டயலாக் எழுதுனதுக்கு அப்புறமா வந்து நடிச்சு முடிச்சுட்டு அவர் வந்து சீனியர் இல்லையா? அதனால அவர் வந்து என்ன பண்ணியிருக்காரு, ரைட்டருக்கு ஃபோன் பண்ணி பேசியிருக்காரு. நடிச்சு முடிச்சுட்டு வீட்டுக்கு போயிட்டு ஃபோன் பண்ணி பேசியிருக்காரு. அப்ப அந்த அளவுக்கு இன்வால்வ் ஆகி அவர் நடிச்சிருக்காரு. அவர் வந்து என்ன சொல்றாரு, இந்த 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 ரைட்டர் அதாவது இந்த ஸ்டோரி எழுதும்போது, நான் வந்து அவசரமா பொங்கலுக்கு கிளம்ப வேண்டிய சிச்சுவேஷன்ல இருந்தேன். அப்ப நம்ம ஷூட் பண்ண போயிட்டுருக்கும்போது, அவசரமா நான் வந்து இந்த கஷ்டமான டயலாக்கு, கஷ்டமான சூழ்நிலை, கஷ்டமான ஒரு சிச்சுவேஷன்ல சீரியல்ல போயிட்டுருக்கு. அதுக்கு நான் ஊருக்கு போற பதட்டத்தில இருந்தேன். ஆனா, இந்த ஸ்டோரியே இந்த டயலாக்க நான் எழுத வேண்டிய கட்டாயத்தில இருந்தேன். அப்படின்னு சொல்லி அவர் வந்து அழகா வந்து அதை ஷேர் பண்ணியிருக்காரு. அப்படி இருந்தும் ஒரு பதட்டத்தில் நான் எழுதியிருந்தேன். அதை வந்து சூப்பராக வந்து நடிச்சிருக்காங்க விஜயும் தாத்தாவும். இன்னைக்கு டெலிகாஸ்ட் ஆன பிறகு தான் நான் அவ்வளோ கஷ்டத்தில் நான் எழுதி ஒரு பரபரப்பில் நான் எழுதி முடிச்சுட்டு தான் நான் ஊருக்கு போனேன். 2 நாள் கழிச்சு தான் ஊருக்கு போனேன். ஆனால் அந்த பரபரப்பில் இந்த சீனை இன்னைக்கு பார்த்ததில் எனக்கு அவ்வளோ மகிழ்ச்சி அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து ஷேர் பண்ணியிருக்காரு. அப்போ வந்து அவர் டைரக்டர் அவ்வளோ அழகாக எடுத்திருக்காங்க. அதே மாதிரி பிரியா தம்பி மேடம்க்கு நன்றி சொல்லியிருக்காங்க. ஆனால் விஜயை வந்து அவ்வளோ அழகாக பாராட்டியிருக்காரு. தாத்தாவையும் அவ்வளோ அழகாக பாராட்டியிருக்காரு. ஆனால் அவர் எழுதின டைம் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து அவருக்கு வந்து ஒரு பரபரப்பான டைமாக இருந்திருக்கு. அதனால தான் அவர் இது போட்டிருக்கு.